சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழிக்கு ஏற்ப உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வரும் யானைகள் தாக்கி பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் யாருக்கும் தொந்தரவு தராதபடி தன்னுடைய குட்டியின் சிகிச்சைக்கு வருத்தத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த தாய் யானை பல்வலியால் அவதிப்பட்ட 4 வயது குட்டி யானை சிகிச்சைக்கு பிறகு பத்திரமாக காட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் கரளியம் கிராமத்திலிருந்து உகீனியம் செல்லும் சாலையில் கடந்த 12ஆம் தேதியன்று குட்டி யானை ஒன்று சோர்வுடன் சுற்றி திரிந்தது. இந்த தகவலை சத்தியமங்கலம் வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குட்டி யானை தெம்பு இல்லாமல் தட்டு தடுமாறி காட்டுக்குள் சென்றிருக்கிறது. அடுத்த நாள் காலை கரளியம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் தன்னுடைய வயலுக்கு செல்ல அங்கே அந்த குட்டி யானையின் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடந்திருக்கிறது. அருகே தாய் யானையும் சோகத்துடன் நின்றிருக்க அங்கிருந்தவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் வந்து தாய் யானையை காட்டுக்குள் விரட்ட முயற்சி செய்தனர். ஆனால் தாய் யானை தன்னுடைய குட்டியை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துள்ளது. இதனால் குட்டி யானைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதில் தாமதமானது. பிறகு சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட தாய் யானை அருகிலிருந்த வேலி மறைவில் சென்று யாருக்கும் தொந்தரவு தராதபடி தன்னுடைய குட்டியின் சிகிச்சையை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அந்த தாய் யானைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தாய் யானைக்கு தெரியுது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது இந்த நாங்கள் நைட் போட்டு நெருப்பு போட்டிருக்கோம். நாங்கள் இந்த சைடு நின்றுக்கிறோம். அந்த சைடு யானை சவுண்ட் விட்டுட்டு தீவிரம் எட்டி பார்த்து போயிடுச்சு. 13ஆம் தேதி ஆரம்பித்த சிகிச்சை இரவு பகலாக நடந்தது. ஊசி மற்றும் குளுக்கோஸ் கொடுத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த பின்பாக அந்த குட்டி யானையின் உடல் நலம் தேறியது. யானையின் பல்லில் தொற்று ஏற்பட்டதால் அந்த யானை கடந்த 1 வாரமாக எதையும் சாப்பிடாமல் இருந்திருக்கிறது. இந்த யானையின் மேல் தாடைப்பல் மற்றும் கீழ்த்தாடைப்பல் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு அது அழுகிய நிலையில் காணப்பட்டது. அதனால் உடல் நலம் குன்றியிருந்த யானைக்கு சிகிச்சை அளித்து பின்னர் பத்திரமாக காட்டுக்குள் அனுப்பி வைத்துள்ளோம் என சத்தியமங்கலம் வனத்துறை அதிகாரி ஜான்சன் கூறினார். பசு ஃபார்மேஷன் பகுதிகள் எல்லாம் நீக்கப்பட்டு அதற்கு தேவையான மருந்துகள் கொடுக்கப்பட்டன. அந்த யானை எழுந்து நின்று அது காட்டிற்குள் செல்ல முயற்சி செய்தது. யானையுடன் வேறு 2 யானைகளும் வந்தது. இந்த யானையை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 3 யானையும் சேர்ந்து மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிருக்கு. வனத்துறையினர் 2 நாட்களாக இரவு பகலாக குட்டி யானைக்கு சிகிச்சை அளித்த வேளையில் தாய் யானை தன்னுடைய குட்டியை சுற்றி சுற்றி வந்து தனது துதிக்கையால் தூக்கி காட்டுக்குள் கொண்டு செல்ல முற்பட்டது. கிராமத்திற்குள் யானை புகுந்து விட்டது என பதறிய அதே கிராம மக்கள் யானைகளுக்கு இடையேயான இந்த பாசத்தை பார்த்து நெகிழ்ந்து போனார்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்தியம் டிவி iOS Android ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மற்றும் சத்தியம் டிவி என்கிற யூடியூப் சேனலிலும் சத்தியம் நியூஸ் என்ற Facebook ட்விட்டர் அக்கவுண்டிலும் செய்திகளை உடனுக்குடன் காணலாம்.